ஹாய்டா. இது ஃபைனல் பார்ட் ரஃப்னு போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இந்த டைம் நீங்கள் ஜியா கிட்ட நான் விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து பார்க்கலாம். நீங்கள் ஜியா கிட்ட சாரி மேம், நான் அவர்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் போக, நீங்கள் 2 பேரும் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கன்னு பார்த்துட்ருக்கான். அவனுக்கு இப்போ புரியல. ஸோ இப்போது என்ன போயிட்டுமா என்னடி பண்ணுற அப்படின்னு அவங்கக்கிட்ட வர, நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போகிறீங்க. அது ஜி அவங்க பின்னாடியே வரா, வீயும் வரான். என்னில் வயன் இதை நீ முன்னாடியே பண்ணியிருக்கணும். இவ்வளவு நாள் அவன் கூட சுற்றிட்டு இப்போ சொல்கிறேன் அவன் நான் விட்டு போகிறேன்னு அப்படின்னு எல்லாரும் முன்னாடி கத்துறா. எல்லாரும் அவங்கவுங்க கேபின்லேருந்து எழுந்து உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அங்கிட்டு போகலான்னு தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்து உங்களை பிளாக் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாரும் உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறீங்க. ஜோ அவளை விடு போட்டோம். என்ன அசிங்கமாக இருக்கா? நீ அவளுக்காக ஃபீல் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அவள் போட்டோம் விடு, நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நீங்கள் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் போ ட்ரை பண்ணுறீங்க. அவங்க முன்னாடி வந்துட்டு அது எப்படிடி போன்னு சொன்னால் நீ போயிடுவியா? நான் குத்தா ஒரு 2 years முன்னாடி நீ ஹோட்டலில் ஒர்க் பண்ண பொண்ணு தானே நீ. இவளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போவே பிளாங்க் செக் ஒன்று கொடுத்து உன்னை நான் அங்கேருந்து போக சொன்னேன். நீ அந்த செக்கு வாங்காமல் போயிட்டேன். இப்போ புரியுது ஏன் அந்த செக்கு வாங்கலைன்னு. அதில் அமௌண்ட் ஃபில் பண்ணி எடுத்தால் கூட அமௌண்ட் கொஞ்சமாக வரும்னு சொல்லிட்டு நீ என் கூட டெய்லி இப்படி சொல்லிட்டு கையை கட்டிட்டு மேரேஜ் ஆன பையன் கூட ரூமில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள் கண்ணில் தண்ணி வருது. வீக்கு அவ்வளோ கோவம் வருது இவன் பேசுறது. அவன் நேற்று தான் சொன்னல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு, அவகிட்ட பார்த்தா உனக்கு எனக்கு கல்யாணம் இருக்கவே. இங்கே பார்த்தியா ரிங்கு காட்டுறான். பட் வீக்கிட்ட அந்த ரிங்கு இல்லை. ஒய்ஃபை உனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பொண்ணு உனக்கு பிடிக்குதா? அவளுடைய சர்வீஸ் உனக்கு நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான். உங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. அவ்வளோதான் மரியாதை உனக்கு. இங்கேருந்து ஒழுங்கு மரியாதை நீ கிளம்பிட்டு. எதுக்கு? நான் எங்கிறது போயிட்டேனா அதுக்கப்புறம் நீ இவ பின்னாடியே சுற்றலான்னு பார்க்குறியா? அப்படி இவகிட்ட என்ன இருக்குன்னு இவ பின்னாடி சுற்றுறா அப்படின்னு மேலும் பார்க்குறா. ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அவள் பேசுறது உங்களால் கேட்க முடியல. அவங்க ஏசை க்ளோஸ் பண்ணுறீங்க. அவங்க கண்ணில் தண்ணி வருது. திரும்பி அல்ல ஊங்கிக்கிட்டு அந்த உங்ககிட்ட உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். அவனை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. சார் இங்கே நான் போயிட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க சார். என்னடி பேசுகிற பயம்? போயிடுறியா? 2 years அவனை மிஸ் பண்ணி எவ்வளோ ஃபீல் பண்ணி எனக்கு தாண்டி தெரியும். சார் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவனை விட்டு தள்ளி வர பார்க்குறீங்க. அவன் டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் 2 பேரும் இப்படி நின்றுக்கிறத அவளால் பார்க்க முடியல. 2 பேரையும் பிரித்து உங்களை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா. ஜியா செவ்வில வச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடி, எவ்வளோ ஏன்டி இப்படி தள்ளி விட்ட? பல்லாருன்னு ஆரம்பிச்சிட்டான். கன்னத்தில் கை வச்சுட்டு வியை பார்க்க மெதுவாக அவன் அவங்கள தூக்கி விடுறான். கை காலில் ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. இவளுக்காக நீ உன் பொண்டாட்டி அடிச்சிட்டியா? என்னைக்காவது உன்னை நான் பிடிக்குன்னு சொல்லியிருக்கேனா? இல்லை உன்கிட்ட வந்திருக்கானா? உன்கிட்ட நான் பேசியிருக்கேனா? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் சரி, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வியை பார்த்துட்ருக்கீங்க. பெரிய இது வாட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றடி. என்னைக்காவது கிட்ட நான் வந்துருப்பேன்னா? நம்மள யாராவது பார்த்தா ரோமெண்ட்டாக சொல்லுவாங்களே கண்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்ல மாட்டாங்க. உனக்கு எனக்கும் அந்த பாண்ட் இல்லை. உன்கிட்ட கூட நான் வந்ததில்லை. ஒரு நாள் உன்னை டச் பண்ணதும் கிடையாது. நீ எனக்கு ஒய்ஃபா? நான் சொல்லணும்டி என் ஒய்ஃப் யாருன்னு நான் சொல்லணும். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. இதோடவே முடிச்சுக்கலாம். நேற்று தானே சொன்னேன், வெளியே பொடி வெளியே. ஜியா கையை பிடிச்ச அந்த ஆஃபீஸில் இழுத்துட்டே வந்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டான். எங்கள் அம்மா அப்பாவை பாரு, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு கொடுத்து வந்திருக்கேன். நீ இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ள கால் எடுத்து வச்சேன் வையன், அவ்வளோதான். நான் என்னைக்கு அந்த பேப்பரில் சைன் பண்ணணும் அவ்வளோதான். உனக்கும் எனக்கும் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முடிஞ்சிருச்சு. கிளம்ப அப்படி சொல்ல
அவள் கைப்பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது நீங்களும் பின்னாடியே வந்திருப்பீங்க. ஸோ அவன் நின்று பேசிட்டு இருக்கான், நீங்கள் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவள் செம்ம கடுப்பில் அவள் கார் எடுத்துட்டாங்க வந்து கிளம்புறா. என்ன வீக்கு அவங்கள பிடிக்காதா, இது வரைக்கும் இப்படிதான் இருந்திருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போதான் தோணுது. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே அவங்க 2 பேரும் பார்க்க அவள் அங்கிருந்து கிளம்பிட்டா. திரும்பி உள்ள வரலாம் ட்ரை பண்ணுறான். பிகாஸ் உங்ககிட்ட நீங்கள் வெளியே நின்றுருக்கீங்க. இந்த டைம் அவனுக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. உங்கள் மூஞ்சை பார்க்குறேன், ரொம்ப பயங்கரமாக அழுதிங்க. ஸோ உங்ககிட்ட வர அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்க. நில்லடி, உங்கள் பின்னாடியே வரான். நீங்கள் நடந்துட்டே உங்களுக்கு புரியல. வீக்கோ அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில். ஸோ பட் அவனை விட்டு தள்ளி போகணுன்னு உங்களுக்கு தோணலை. அப்போது அவன் அவங்க கிட்டே வரும்போதெல்லாம் அவங்க மைண்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே மறந்து போயிடும். இப்போ ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் முன்னாடி உங்கள் கையை பிடிக்கிறா. அவ்வளோ அழுதுருக்கீங்க. சரி சரி அழாத அப்படின்னு உங்களை ஹக் பண்ணுறான். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுறி, எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். இந்த நைட் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 2 நாள் டைம் மட்டும் கொடு. உன்னை இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏதோ உங்கள் மனசில் நான் இருக்கேன் தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ உங்ககிட்ட நிறைய பேசுகிறான். நீங்கள் அவனுக்குள்ளே இருந்தோம் உங்கள் மேலெல்லாம் கை வச்சுருந்துருப்பான். ஷோல்டரில் கை எடுத்துட்டு உங்கள் கண்ணை துடைச்சிட்டே நான் பாப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு அவள் சொன்னதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலை. நீங்கள் இதை சொல்ல ஓகே நான் இப்போ கார் கூட்டு வரேன், அதில் போகலாம். நான் கேபில் போய்க்கிறேன் ப்ளீஸ். நான் கூப்பிட்டு போகிறேன்டி, இங்கே வா. உங்கள் கை பிடிச்ச நெக்ஸ்ட்டு காரு கூப்பிட்டு போய் உட்காந்துக்கோ. கார் டோர் ஓப்பன் பண்ணுறான். உட்காரடி, மெதுவாக உள்ள உட்காரிங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு அவன் டிரைவர் சீட் வந்து ஏறி காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலு 2 பேரும் ஒன்றா வரீங்க. அவன் டாக்டர்கிட்ட போயிட்டு பாப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சுல, இப்போ அவன் ஓகே இல்லை அப்படி நிறைய கேட்குறான். நீங்கள் அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சது, பாப்பா கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நான் அமௌண்ட் பே பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே இப்படி ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சா? என் பொண்ணு ஓகேவா? உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட சொல்லலையா? கிம் தேங்க எல்லாத்தையும் பே பண்ணிட்டாங்க. அவன் உங்களை பார்த்து நான் அதுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உங்கள் கைப்பிடிக்கிறான். டாக்டரும் ரெக்கவர் ஆகிட்டவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது போக நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் நான் பண்ண தப்புக்கலாம் 2 இயர்ஸ் உனக்கு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டவன். எனக்கு நீ என் கூட இருக்கணும் ப்ளீஸ், இன்னும் சொல்லாத. அந்த அது சியாம அதான் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு மட்டும் எனக்கு 2 டேஸ் டைம் கொடு. உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா? இல்லை தலையாடுறான். என் கூட வந்துட்டியா வயன்? அமைதியாக அவனையும் பார்க்குறீங்க. ப்ராமிஸ், இதுக்கப்புறம் நான் உன்னை வைக்க மாட்டேன். நம்மளாம் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாண்டி. உன் கூட ஒரு 1 வீக் இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஹெவனில் இருந்த மாதிரி இருக்குது. உன்னை தவிர எனக்கு யாரையும் பிடிக்கல வயன். மிராக்கலா ஏதோ ஒரு மேஜிக்கலாக என்கிட்ட வந்தேன். எனக்கு எல்லாமே நீ தான். அந்த ஜெயா அதான் நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஆல்ரெடி உன்னை மீட் பண்ணியிருக்காளா? எப்போ? இதையே என்கிட்ட சொல்லலை நீ? அது இல்லைங்க, நம்ம ஃபஸ்ட்டு அன்றைக்கி கூட உங்களுக்கு மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அன்றைக்கி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால் அந்த டைமை நான் பார்க்க முடியல. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கே? நம்மளாம் ஒரு இடத்துல இருந்தோம்ல அப்படி சொல்லிட்டு அந்த அட்ரஸை சொல்ல அவளுக்கு எப்படி அந்த அட்ரஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி முழிக்கிறான். அங்கே அந்த எனக்கு செக்லாம் கொடுத்தாங்க உங்களை விட்டு போக சொல்லி. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அன்றைக்கி நடந்ததை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண, அதனால தான் என்னை விட்டு போனியா? பிகாஸ் நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. தென் அவங்க வந்து இப்படி பேசும்போது என்னால் எப்படிங்க அவங்க கூட இருக்க முடியும்? இன்னும் டைட்டாக பிடிக்கிறான். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்கிட்ட வரும்போதெல்லாம் நீங்கள் என் புருஷன் தோணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகும். அந்த தாட் வந்தாலே நான் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடுவேன். நானும் அதெல்லாம் நினைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன்.
அதனால எனக்கு அதெல்லாம் தோணும் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. வாக் பண்ணி சரி சாரி எனக்கு ஒரு 2 days கொடு, இந்த ப்ராப்ளம் நல்லா நான் சால்வ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் சிஸ்டரும் உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. அவங்க சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனும் வரான். அவனை பார்த்தாலே காண்டா இருக்கு, பட் கண்டுக்கல, சைலண்டாக இருக்கான். பாப்பாவும் கண்ணு முளைச்சிட்டா. ஸோ பாப்பா போய் கேர் பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் க்யூர் ஆகிட்டீங்க அப்படி சொல்ல பாப்பாவும் ரொம்ப பொறுமையாக கண்ணு திறந்து ஃபர்ஸ்ட் டைமாக வியை பார்க்குறா. வி பொறுமையாக தூக்கி பாப்பாவுக்கு கிஸ் பண்ணுறான். அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு இங்கே கண்ணே கலங்குது. ஒரு 2 days போகுது. வி உங்ககிட்ட இருந்து உங்களையும் பார்த்துக்கிறான், பாப்பாவையும் பார்த்துக்கிறான், சேம் உங்கள் சிஸ்டரையும் பார்த்துக்கிறான். உங்கள் சிஸ்டருக்கு பிடிக்கல, ஆனாலும் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. டாக்டரும் வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லியாச்சு. நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு காரில் வந்து ஏறிங்க. அவங்க தங்கச்சி ஏறவே மாட்டேன்றா, கத்துறா. நீங்கள் தான் அவளை காம் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வரீங்க. வே அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அந்த காரை ஸ்டாப் பண்ண உடனே நீங்கள் கீழே இறக்க மாட்டேன்றீங்க. வே இறங்கு, பாப்பாவை கூட நான் தூக்கிக்கிறேன். பாப்பாவை உங்ககிட்ட தூக்கிக்கிறான். என்ன வயன் எங்க நான் எப்படி நீ எப்படின்னா இல்லைங்க நீங்கள் சொல்லிட்டே இருக்க. அவன் டோர் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட வந்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ணி கீழே இருங்க. வே நம்ம வீடுடி, நம்ம ஃபேமிலி இங்கே தான் இருக்க போகிறோம், இறங்க. ஜெயா மேம் இருந்தா நான் உங்ககிட்ட 2 days டைம் கேட்டிருந்தேன்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இறங்க. முடிஞ்சிருச்சா அப்படி இருக்கு. ஸோ மெதுவாக கீழே இறங்குறீங்க. அது அவ்வளோ பெரிய வீடாக இருக்கு. வீட்டுக்குள்ளே வரீங்க. இங்கே தான் நம்ம ஃபேமிலியே இருக்க போகிறோம். வீட்டை பார்க்குறீங்க, பெருசாக இருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கு. உங்கள் சிஸ்டரும் வரா, அவளுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கு, எல்லாரும் இங்கே இருக்கு அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தான் இருக்கணும் அப்படி சொல்ல சரி அப்படி தலையாட்டுங்க. வா ஒரு ஒர்க் இருக்கு போகலாம், எங்க வா போகலாம் அப்படின்னு உங்களை மட்டும் கூப்பிட்டு போகிறான். பாப்பா உங்கள் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டு வெளில போகிறீங்க. இன்னொரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். நீங்கள் இறங்காம இது யார் வீடு உள்ளவா அவங்க கூடவே வரீங்க. அவங்க கை பிடிச்சிட்டே வீயோட அம்மா அப்பா அப்படி இருக்காங்க. அவங்க உங்களை பார்த்துருப்பாங்க, நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்க. அதாவது நீங்கள் குடிச்சிருப்பீங்க இல்லையா அந்த டைம், பட் நீங்கள் ட்ரிங்கில் இருந்ததுனால அவங்கள கவனிக்கல. உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, போட்டியில் ஆடின அந்த பொண்ணு தானே, அந்த பார்ட்டியில் வந்து ஆமகலம் பண்ணிட்டு இருந்தாலே அவ தானே அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நான் சொன்னல பயன் இவதான் அப்படியே சொல்ல இப்போதான் தெரியுது அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு. நீங்கள் அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நீங்கள் நியூ டவுன் பண்ணி நான் வயன் அப்படியே சொல்ல நீ அந்த பார்ட்டியில் குடிச்சிட்டு ஆடினி அந்த பொண்ணு தானே, அதுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பார்த்துட்டாங்க புள்ள அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விய பார்க்க என்னடா இதை இவதான் நல்ல பொண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தியா? இல்லைம்மா இங்கே பாருங்க, என்னையும் ஜியாவும் பார்த்ததுனால அவளுக்கு கோவம் வந்து அதை பண்ணியிருக்கா. என்னடா உளர்ற, இது மாதிரி ஒரு பொண்ணு நான் தான் சொன்னல ஜியாக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ கூட அஃபாரில் இருக்கானு அவன் இதே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள்கிட்ட அவ்வளோ சொன்னம்மா, பாருங்க ஜியாக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பாவோட ஃபோர்ஸ்னால தான் நான் ஜியாவையே கல்யாணம் பண்ணேன். எனக்கு ஜியாவை பிடிக்கலம்மா, அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படி சொல்ல அமைதியாயிட்டாங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. குழந்தை இருக்கா? ஆமாம், அவளால் உடம்பு சரியில்லை. நீங்கள் கூப்பிட்டு முதல்ல நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லிட்டு இருந்தேன்ல, என் குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை, பட் இப்போ குயோர் ஆகிட்டா. அமைதி அவிய பார்க்க அது மட்டும் இல்லை பேங்க் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவங்க உங்களை பார்க்குறாங்க, இதுக்கும் அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டே குடிக்கிறியா? நான் தான் சொன்னலாமா, அவள் ஒரு நாள் தாம்மா குடித்தான், அதுக்கும் அவளுக்கு தெரியாதுமா அதெல்லாம் அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க. உண்மையாக எனக்கு தெரியாதாண்டி, இது வரைக்கும் நான் குடிச்சதெல்லாம் கிடையாது. அவரை நான் அவங்க கூட பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜலசி ப்ராமிஸ் ஆனால் இது வரைக்கும் குடிச்சதில்லை. அது மட்டும் இல்லை எனக்கு அன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன். நெக்ஸ்ட் டே தான் நானே செக் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு ரொம்ப பொறுமையாக நீல் டவுன் பண்ணிட்டு அவங்கள பார்த்து சொல்ல அவங்களுக்கு இந்த ஒரு பிஹேவியர் ஓகே அப்படி இருக்கு. ஸோ அவங்க ஷோல்டரில் கை வச்ச சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முதல்ல எழுப்பி சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. சைலண்டாக பார்க்குறான். பார் குடிக்கக்கூடாது, பாப்பாவை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய சொல்ல அப்போது நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? தலையை ஆட்டாங்க. ஹாப்பியாக இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. கொஞ்சம் டேஸ் அப்படியே போதும் உங்கள் பாப்பாவும் வளர்ந்துட்டா, உங்களுக்கு ஒரு பேபி பிறந்திருக்கு. ஸோ ஹாப்பியாக இருக்கீங்க. பெரிய பாப்பாவை
உங்க சிஸ்டர் பாத்துக்கிறா, குட்டி பாப்பாவை உங்க ஃப்ரெண்டு பாத்துக்கிறா. வி பரபரப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். நீங்க குளிச்சுட்டு டவலோட வெளில வரீங்க. சாரு மிரர்ல ஹேர் ட்ரை பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாரு. ஸோ நீங்க அவன் கண்ணில் பட்டாச்சு. ஏ வயன் இப்படி என் முன்னாடி வரக்கூடாது சொல்லியிருக்கல. ஓ அப்படியா அப்படின்னு நீங்க வீக்கிட்ட வர்றீங்க. ஏய் என்னடி பண்ற அப்படி கேட்க, நீங்க மிரருக்கும் வீக்கும் நடுவுல கிராஸ் பண்ணி நடத்த போற. அவன் கண்ணு வேற எங்கெங்கயோ போதும். ஒரு மாதிரி ஹெட்டாரு வெறும் டவலோட கல்ப் எடுக்கிறான். ஏய் இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, டாக்டர் வேற எதுவும் பண்ணக்கூடாது சொன்னதுனால தாண்டி ஒன்று சும்மா விட்டுருக்கான். ஓ அப்படியா? ஏய் வாயன் என்னடி ஆச்சு உனக்கு? எங்கோ சார் கிளம்பிட்டு இருந்தீங்கல்ல, கிளம்புங்க. ஓ மைண்டை சேஞ்ச் பண்ணுறான். உன்னை பார்க்கவே கூடாது முதல்ல அப்படியே சொல்லிட்டு திரும்பி அகெயின் ஏர்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். ஓ அப்போ என்னை பார்க்க மாட்டீங்களா? அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. நீ என்னடி பண்ணுற? என்னை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டேன். ஃபயன் ரொம்ப பொறுமையாக இருக்காண்டி. சின்ன பற்றி அப்படியே சொல்லிட்டே இருக்கா. நீங்கள் அவன் ஷோட்டை பிடிச்சி ஒரு மாதிரி திருப்பி வாழ நீங்கள் அவனை லாக் பண்ணுறீங்க. என்னடி பண்ணுற? இல்லை சாரு கண்ட்ரோலாக இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறேன். ஓ என்ன நீ செக் பண்ணுற? ஆமாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை இழுத்து ஃபோரில் கிஸ் பண்ணுறீங்க. சைலண்டாக இருக்கான். சாரு நார்மலாக இருக்காரு போல. நான் தான் சொன்னேன்ல என்னெல்லாம் டெம்ட் ஆக்க முடியாதோ. அதான் எனக்கு ஒர்க் இருக்கு, நீங்கள் கிளப்ப போகிறான். அக்கின் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு நீங்கள் அவனை வால் அக்கின் லாக் பண்ணிட்டு ஓ கண்ட்ரோலாக இருக்கீங்க. சாரை டெம்ட் ஆக்க முடியாது அப்படி தானே? ஆமாம் கண்ட்ரோலாக இருக்காண்டி டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் உங்ககிட்ட எதுவும் பண்ணாமல் இருக்கல. அப்போவே உனக்கு தெரிய வேண்டாமா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ட்ரோல் எவ்வளோ தூரம் இருக்குன்னு செக் பண்ணிடலாமா அப்படி சொல்லிட்டு அவன் ஷர்ட்டில் கை வச்சு ஒரு பட்டனை ரிமூவ் பண்ண அவனுக்கு மூட் ஆகுது. பட் உங்கள்கிட்ட அதை காட்டிக்காம இப்படி பண்ணால் மட்டும் நான் மூடாயிடுவேன்னா என்ன? ஓ இல்லையா அப்படின்னு அவன் ஷர்ட்டை அவன் ஷோல்டர்லேருந்து கழட்டி கீழே போட, என்னடி பண்ணிட்டுருக்க? அவன் சொல்ல நீங்கள் அவன் நெக்கில் இருந்து ஒயிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி ஆகுறான், கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கி பல்லெல்லாம் கடிச்சிட்டு என்னடி பண்ணிட்டுருக்க நீ? கண்ட்ரோல் பண்ணுறான். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு கட்டி கடிச்சிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து இப்போவும் சார் கண்ட்ரோலாக இருக்கீங்களா என்ன? வேர்த்து கொட்டிடுச்சு அவனுக்கு. ஆமாம் 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 தலை நான் கண்ட்ரோலாக இருக்கேன். தலை உங்கள் ஷோல்டரில் கை வச்சு புஷ் பண்ணுற மாதிரி வரான். கையை பிடிச்சிட்டு அதான் சார் கண்ட்ரோலாக இருக்கீங்கல்ல அப்படியே வேர்த்து கொட்டுதா? ஏய் எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் டி, ஸோ டைம் ஆயிடுச்சு தலை அப்படின்னு அவங்கள தள்ளி நிற்க வச்சுட்டு அவன் கருத்து போக ட்ரை பண்ணுறான். அக்கே நீங்கள் அவனை பிடிச்சிட்டு சார் தான் கண்ட்ரோல் தான் இருக்கீங்கல்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. பேண்ட்டில் கை வைக்கிறீங்க. என்ன தாண்டி பண்ணுறீ? உங்களை பார்க்குறான். நீங்கள் பேண்ட்டில் கை வச்சு பெல்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சார் எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் தான் இருக்கீங்கன்னு செக் பண்ண வேணாம், கழட்டிட்டீங்க. அவனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் பாட்டமில் கை வச்சுட்டு கண்ட்ரோலாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாண்டி கண்ட்ரோலாக இருக்கேன். பார்த்தாலே தெரியுது எப்படி கண்ட்ரோலாக இருக்கீங்கன்னு. ஒரு ப்ரெஸ் பண்ண அவள் தான் ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான். அவன் கிருன்னு ஆயிடுச்சு. நீங்கள் அங்கே கை வச்ச உடனே போதும் உங்ககிட்ட நல்ல கண்ட்ரோலில் இருக்க முடியாது டெய்லி நான் எவ்வளோ என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கொய்யிடுறேன் அப்படின்னு உங்கள் கையை எடுத்து டாக்டர் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நீ முன்னாடி இப்படி நின்றுருக்க இல்லைன்னு வச்சுக்கியன். இவங்க நடக்கிறதே வேற அப்படி அவள் சொல்லிட்டுருக்க. நீங்கள் டவல் மட்டும் தானே போட்டிருப்பீங்க, என்ன பண்ணிட்டீங்க? என்னடி பண்ணுற சொல்லிட்டு இருக்க வந்து அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவ்வளோதான் அவனுக்கு எங்கெங்கேயோ ஏறுது. எனக்கு பாரு இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இதெல்லாம் பண்ணிவிடுவேன். வரும் இப்போ இந்த ரூம்லேருந்து வெளில போயிடும், கண்ணை முடிக்கிறேன் அப்படி சொல்ல நீங்கள் நிமிர்ந்து அவனை பார்த்துட்டே சாருக்கு ஏதோ வேண்டாமா மொத்தம் விட்டா எல்லாத்தையும் எடுத்து பண்ணி கண்ட்ரோல் தான் இருக்கா டாக்டர் சொன்னாங்கன்றதுனால. டாக்டர் சொல்லி 2 வீக்ஸ் போயிடுச்சு. டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்குறான்.
ஸோ டாக்டர் ஒரு டேட் கொடுத்தாங்கல்ல, அந்த டேட்டெல்லாம் தாண்டி 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஏய் என்ன சொல்கிற? இன்னைக்கு பண்ணலான்னு சொல்கிறேன், வேணா போங்க அப்படின்னு டவல் எடுத்து அகைன் போட வர உங்கள் டவலை பிடிச்சிட்டு ஏய் ஆமாம்ல ஏதோ எப்படி நான் மறந்து போனேன் புரியுது தூக்கி போடுறான். என்ன மறந்தீங்க? டேட் இன்னைக்கு சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. ஆமா ரொம்ப பேசிட்டல அப்படின்னு உங்க பெட்ல தள்ளுறான். ரொம்ப போய் விழுந்துட்டு நீங்க அவனை பார்க்க அப்படியே உங்க மேல பாயிறான். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதோடவே இந்த பாட்டு முடிச்சுக்கலாம். பாய்.